அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? உங்கள் ஊரில் மழை பெய்யுதா? நம்ம ஊரில் நேற்று தான் மழை, இன்றைக்கி பயங்கர வெயில். ஆனால் மழை பெஞ்சதும் கொல்லெல்லாம் ஈரமாக இருக்குது, நல்லா புல்லு அரிக்க வாட்டமாக இருக்குது. கொஞ்சம் புல்லு அரிக்கிற வேலை இருக்குது, அதனால கொல்லைக்கு வந்தோம். இந்த வீடியோ என்ன வீடியோன்னா ஒரு முக்கியமான வீடியோ, நம்ம பல நாள் எதிர்பார்த்த ஒரு வீடியோ. அதனால் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், இடையில போகாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. ஆனால் இடையில ஒரு வருஷம் ஆரம்பிச்சுட்டு என்னது சப்ஸ்கிரைபர் தான் வந்தாங்க, நமக்கு வாட்சிங் அவர் வரல. அப்புறம் என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் சேனல் ரன் பண்ணல, விட்டுட்டேன். அவள் வாட்சிங் அவர் வரல. எனக்கும் கடுப்பாயிடுச்சு. சரி, என்னடாப்பா இன்னும் வாட்சிங் அவர் வரலையே. நான் அப்போ வெறும் ரீல்ஸ் தான் போட்டுட்ருந்தோம். அப்புறம் வாட்சிங் அவர் வரல, அதனால அப்புறம் இடையில விட்டுட்டு கொஞ்சம் சூழ்நிலை காரணமாக வருமானம் வேணுங்கிறதுனால அப்புறம் நான் முந்திரி பயிர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். நான் ஊர்காவல்படை போலீஸில் இருக்கேன். நிறைய பேருக்கு என் லைவுக்கு வர எல்லாருக்கும் 3/4 பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். அது ஒரு கூலி வேலை மாதிரி தான், ஒரு சமூக சேவை, யூனிஃபார்ம் சர்வீஸ், அவ்வளோதான். மாதத்துக்கு 8 நாள் 10 நாள் டியூட்டி இருக்கும், அவங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். மற்ற நாள் வீட்டில் தான். அதனால நான் முந்திரி பயிர் கம்பெனிக்கு போயிட்டேன். வருமானம் வேணும், லோனு கட்டணும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் இந்த யூடியூப் அப்படியே விட்டுட்டேன், ஸ்டாப் பண்ணியாச்சு. இடையில ஒரு 2 வருஷம் யூடியூப் நிப்பாட்டியாச்சு. இப்போ மறுபடியும் எனக்கு ரொம்ப ஷோல்டர் பெயின் அதிகமாக இருக்குன்ட்டு நான் கம்பெனிக்கு போகலை, வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன். இந்த டியூட்டி இருக்கிற அன்றைக்கி மட்டும் டியூட்டிக்கு போவோம், மற்ற நாள் வீட்டில் தான் இருப்பேன். வீட்டில் நம்ம அம்மா வீட்டில் இங்கே விவசாயம் தான் எல்லாமே, ஃபுல்லாக மாசி பஜ்ஜில் துளசி எல்லாமே நானாச்சு அம்மா வீட்டில் தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு. அது என்னோடய லைஃப் ஸ்டோரி. நான் அப்புறமா லாங் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. இங்கே மாசி பச்சில் துளசி முந்திரிக்குள்ளே இருக்குது. மாசி பச்சில் துளசி போட்டிருக்கோம், கீரை வகைகள்லாம் போடுவோம், காய் கத்திரிக்காய் கீரை எல்லாமே. அதனால் கொல்லை வேலை டெய்லி ஏதாவது ஆள் வச்சு வேலை செஞ்சுட்டு இருப்போம், நாங்களும் செய்வோம். அப்புறம் துளசி அறுத்து டெய்லி கட்டி கும்பகோணம் மார்க்கெட்டு போவோம், மாசி பச்சில் துளசி எல்லாமே. அப்போ நான் மற்ற நேரத்தில் சும்மா இருக்கும்போது யூடியூப் நோண்டும் போது புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்களாம் நான் சம்பளம் எடுத்துட்டான் அப்படி இப்படின்னு பேசவும் எனக்கு ஆசை, நம்ம மறுபடியும் ஏன் பழையபடி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே ஐடியிலேயே, அந்த ஐடியை க்ளோஸ் பண்ணல, அதே ஐடியிலே நான் இங்கே கொல்லையில் செய்கிற, எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் துளசி அறுக்கிறது கட்டுறது இதெல்லாம் எடுத்து ரீல்ஸ் போட்டோம். ஆனால் ரீல்ஸ் போட்டோம், நல்லா வியூஸ் போச்சு, நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, ரீல்ஸு நல்லா வியூஸ் போச்சு. விவசாயத்துக்கு நேசிக்கிறாங்கப்பா, நிறைய சொல்கிறாங்க. விவசாயத்தை லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக விவசாயத்தை நேசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு என்னோடய ரீல்ஸுக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டேன், இதுதான் நமக்கெல்லாம் வீடியோ தான் நல்லா வியூஸ் போகுதே ரீல்ஸ்லாம் அப்படின்னு நினச்சி இருந்துட்டேன். ஆனால் ரீல்ஸ் வியூஸ் போடுறது அந்த அவர் வாட்சிங் ஒரு கணக்கு வராதான். என்னப்பா நமக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, இன்னும் நமக்கு வாட்சிங் அவரே வரலையே அப்படின்ட்டு நிறையா சேனலில் போய் பார்த்தேன், கேட்டப்போ அப்போ நிறைய வீடியோலாம் பார்த்தேன். அப்போ தான் சொன்னாங்க, லாங் வீடியோ லைவ் வீடியோ போட்டால் மட்டும்தான் வாட்சிங் அவர் வரும் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் லைவ்னா என்னன்னே தெரியாது, எப்படியோ குத்து மதிப்பாக நானே ஓப்பன் பண்ணி ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்து போட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் லைவ் வீடியோ போட்டு தான் நேற்று மதியத்தோட தாங்க நம்ம சேனலுக்கு 4000 அவர் வாட்சிங் அவர் வந்திருக்கு. படாத பாடுபட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, இத்தனை பட்ட திருந்தலைங்கிற மாதிரி இத்தனை பட்டம் விடாமுயற்சி, படாத பாடு, இப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த 4000 அவர் நேற்று மதியம் தான் ரீச் ஆச்சு. 4000 அவர் ரீச் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் பண்ண சப்போர்ட்டு, நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு தான். இன்னமும் நம்ம சேனலுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும். இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மானிட்டேஷன் ஆகிறது கூட பெருசு இல்லை. இதுக்கப்புறம் போடுற வீடியோ ரீல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், லாங் வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த சந்தோஷமான செய்தியை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு. அந்த என்னது ரீல்ஸுக்கு 3 மில்லியன் வியூஸ் வந்ததுமே நமக்கு சூப்பர் சாட்டு, சூப்பர் தேங்க்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 4000 அவர் வந்ததும் தான் மானிட்டேஷன் இது ஓப்பன் ஆச்சு. நேற்று மதியம் தான் இது நடந்துச்சு. நேற்று சாயங்காலமே எடுத்து வீடியோ போடலான்னு இருந்தோம். நேற்று மழையால் ஒரே இருட்டாயிடுச்சு. சாயங்காலம்லாம் மழை வந்துருச்சு, எடுக்க முடியல. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது இந்த கொல்லை தான். இந்த கொல்லையில் வேலை செய்கிறது தான் எடுத்து நான் ரீல்ஸ் போட்டேன். அதனால் இதையும் எங்கள் கொல்லையில் உட்காந்து தான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை.
சத்தியமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ எனக்கு ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி இருக்குது. இந்த 4000 ஹவர் வர வச்சது, இந்த மானிட்டேஷன் ஓப்பன் பண்ணது எனக்கு ஒரு பெரிய சாதனையாக இருக்குது. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, நான் பல நாள் பல கஷ்டப்பட்டு சோறு திங்காமல் கூட, நேரம் தூங்காமல் கூட ரீல்ஸ் போட்டு லைவ் போட்டு இங்கேயும் வேலை பார்ப்பேன். திடீர்னு டியூட்டி வந்தாலும் ஓடிடுவேன். அப்படிலாம் கஷ்டப்பட்டு எப்படியோ வர வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கடைசி வரைக்குமே வேணும். விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, பாய்.